ஃபைனலி மோஸ்ட் அவைட்டட் மூவி ஆஃப் திஸ் இயர். அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதியோட லாஸ்ட் மூவி ட்ரெய்லர் வந்துருச்சு. அதுவும் 3 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் வந்திருக்கு. ஹிந்தி, தமிழ் அண்ட் தெலுங்கு. இது 3 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்னால மூவி நேமும் டிஃபர் ஆகுது. தமிழில் ஜனநாயகன், தெலுங்குல ஜனநாயகடு அண்ட் ஹிந்தியில் ஜனநேதா. இது அவரோட லாஸ்ட் மூவினால ஹைப் இன்சேனா இருக்கு. அண்ட் இன்னொரு சைடு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இனிமே நம்ம தளபதியை நம்ம தியேட்டர்ல பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஹைப்பை இன்னும் ஹைப் ஆக்குற மாதிரி இந்த ட்ரெய்லர் இருக்கா இல்லையான்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹே காய்ஸ், நான் உங்கள் சிஜி. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஹானஸ்ட் ரிவ்யூ ஆஃப் ஜனநாயகன் மூவி ட்ரெய்லரை பற்றி பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பேருக்கும் நல்லா தெரியும் இந்த மூவி பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும்னு. பட் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆனது பாகவந்த் கேசரி தெலுங்கு மூவி தான். அந்த மூவி பார்க்காம இந்த ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப புதுசாக ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி ட்ரெய்லர் மாதிரி தெரியும். பட் நீங்கள் பாகவந்த் கேசரி மூவி பார்த்துருந்தா உங்களுக்கு 40 to 60% ஆஃப் த ட்ரெய்லர் ஒரு ரீமேக் மாதிரி தெரியும். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் பாகவத் கேசரி மூவி பாருங்கள். பார்த்த அப்புறம் இந்த ட்ரெய்லரை திரும்ப பாருங்கள். கொஞ்சம் சிங்க் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் அன்டில் ஆர் அன்லெஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆகிட்டு தியேட்டரில் போய் பார்த்து முடிக்கிற வரைக்கும் நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம். ஒரு 2 minutes 52 seconds ட்ரெய்லரை வச்சு நம்ம என்டையர் மூவி ஜட்ஜ் பண்ண வேணாம். இதை தவிர ட்ரெய்லரில் அவங்க நிறைய இடத்துல பாலிடிக்ஸ் காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? டிவிகே ஃப்ளாக் மாதிரி தெரியல? அண்ட் எண்ட் ஆஃப் த ட்ரெய்லர் அவர் சொன்ன டைலாக்காக இருக்கட்டும், அப்புறம் சாட்டை எடுத்து அடித்ததாக இருக்கட்டும், எல்லாம் கிளியராக இண்டிகேட் பண்ணுது இந்த மூவியில் பாலிடிக்ஸ் 100% இருக்குன்னு. அண்ட் இதுக்கு அவர் பண்ண மூவியில் ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார் இன்டர்மிஷன் டைமில். பட் இந்த ட்ரெய்லரில் ஐ எம் வெயிட்டிங் சொல்லாமல் ஐ எம் கம்மிங் சொன்னது பியூர் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. மேபி இதான் இன்டர்மிஷன் சீனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட ஃபைனல் தாட் என்னன்னா, ட்ரெய்லர் வச்சு மட்டும் மூவியை ஜட்ஜ் பண்ண வேணாம். அது காப்பி இது காப்பின்னு. ஒன்ஸ் மூவி ரிலீஸ் ஆன அப்புறம் போய் தியேட்டரை பார்த்து அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க என்ன மாதிரி. இந்த மாதிரி ஒன் சைடட் ரிவ்யூ இல்லாமல் ஹானஸ்ட் ரிவ்யூ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோ செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சிஜி.